எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். காணொலியோட ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க. அதாவது தலித் சாதி வெறியர்களால தாக்கப்பட்ட சூறையாடப்பட்ட வன்னியர் குடும்பங்கள் 9 வீடுகள் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. குறைந்தபட்சமாக 20 வாகனங்களுக்கு மேல அடிச்சு நொறுக்கி பலவிதமான சேதத்தை மயிலாடுதுறை தரங்கம்பாடி பகுதியில் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த தலித் சாதிய வெறியர்கள். இதை பற்றி எந்த ஊடகங்களும் பெரும்பகுதியாக பேசல. எந்த ஊடகத்திலையும் இதை பற்றிய பேசுபொருளாக பேசல. எல்லாரும் பேசிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், இது ஆணவ கொலை, இது ஆணவ கொலை அப்படின்னு 2 நாட்களாக கத்திட்டு இருந்தாங்க. நேற்று காவல்துறை சார்பாக நேரடியாக சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, இது தற்கொலை தான், போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கொலையாக எந்த இடத்துலையுமே இல்லை அப்படின்னு உறுதியாகவே சொல்லி, உறுதியாகவே தற்கொலையாகத்தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. 2 பேருக்குமே புரியுதுங்களா? 2 பேருமே தற்கொலை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அதுல எந்த ஒரு மாற்றமும் பார்த்தீங்கன்னா செய்ய முடியாம விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ பணத்தை வச்சு நம்மளால பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ண முடியலையே, ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி எடுத்துமே, இப்படி பார்த்தீங்கன்னா இது தற்கொலையா போயிடுச்சு, ஐயோ பெண் வீட்டார் தான் சாதிய ஆணவக்களை பண்ணிட்டாங்க அப்படின்னு 2 நாட்களாக நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளவு அரசியலை பண்ணமே, திடீர்னு இப்படி ஆகி போச்சு, ஐயோ இதுல எந்த ஒரு சாதி அரசியலும் பண்ண முடியாம போச்சு அப்படின்னு மிகப்பெரிய வருத்தத்தோட நேற்று விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவராக இருக்கிற திருமாவளவன் அவர்களுக்கு போனை போட்டு பேசுறாங்க. அந்த ஒட்டுமொத்த பார்த்தீங்கன்னா வீடியோ, அதாவது திருமாவளவன் பேசுற அந்த ஆடியோ எல்லாம் சேர்த்து எல்லா மக்களுமே பார்த்தாங்க. பெரும்பகுதியாக அந்த காணொளி ஒட்டுமொத்தமா வைரல் ஆயிருக்கு. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க, அண்ணா இது தற்கொலை தானே, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அதை தான் சொல்லுது, இது கொலையா மாற்ற முடியுமா? எனக்கு புரியல. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது தற்கொலை அப்படின்னு சொல்லிடுச்சு, இது எப்படி கொலையா நீங்க மாத்தணும் அப்படின்னு துடிக்கிறீங்க? எனக்கு புரியல. அவன் போய் தூக்க மாட்டிக்கிட்டு 16 வயசு ஒரு வன்னியர் சிறுமியை பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு தூண்டி பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்ய வச்சிருக்கிறான் அந்த தலித் இளைஞன். அவன் மீது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இல்லாம அப்படி ஒரு 16 வயசு ஒரு சிறுமியை பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு தூண்டி இருக்கிற அந்த விஷயத்தை பண்ணியிருக்கிற அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க மீது பார்த்தீங்கன்னா கொலை வழக்கா பதிவு பண்றீங்களா? கொலை வழக்கா பதிவு பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற இவர்கள் இதே நியாயம் பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய குடும்பத்தின் மீது கொலையாகத்தானே பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணணும். ஒரு பக்கம் மட்டும் எப்படி கொலையா நீங்க பதிவு பண்ணுவீங்க? கொலையே இல்லாத ஒரு விஷயத்த தற்கொலைய கொலையா மாத்த வேண்டிய நிர்பந்தமும் அவசியமும் ஏன் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களுக்கு, அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஏன் ஏற்படுது? எதனால ஏற்படுது? அப்போ நீங்க எல்லாம் நியாயத்துக்கு பேசுறீங்க, தர்மத்துக்கு பேசுறீங்க, உண்மையாவே பாதிக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் பேசுறீங்க அப்படின்னு நாங்கெல்லாம் எடுத்துக்கணுமா? உண்மையா இதுல பாதிக்கப்பட்டது யாரு? அந்த வன்னியர் சிறுமி. அதாவது 18 வயசு கூட ஆகாத ஒரு சிறுமிய காதல் என்ற போர்வையில பாத்தீங்கன்னா ஆசை வார்த்தைகளை கூறி அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் தற்கொலை செய்ய வச்சிருக்கிறான் ஒரு தலித் இளைஞன். அப்போ இங்க நியாயம் தர்மம் அப்படின்னு பேசுனா அந்த வன்னியர் சிறுமிக்காகத்தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசணும். அதை பத்தி எவனுமே வாயை திறக்காம திருமாவளவன் அவர்கள் கொலையா முயற்சி எடுப்பதற்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருந்தா ட்ரை பண்ணுங்க, அதுக்கான முகாந்திரம் இல்லதான், ஆனா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. விடுதலை சிறுத்தை கட்சி நாம இருக்கோம், அங்க போராட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன இதுன்னா அரசியல் கூட்டணியா? அப்ப அந்த கூட்டணியில அப்ப நீங்களாம் அந்த கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு தற்கொலைய கொலையா கூட மாத்துறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. கொலையா மாத்தி பாதிக்கப்பட்ட வன்னியர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீது வழக்குகளை பதிவு பண்ணி மிகப்பெரிய அதாவது நிரபராதிகள், எந்த தவறும் செய்யாத ஒரு குடும்பத்தை நடுத்தரவு நீக்க வச்ச அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பீங்க. கூச்சமா இல்ல? இப்படி ஒரு அரசியல் செய்வதற்கு கூச்சமே பண்ண மாட்டீங்களா? 9 வன்னியர் வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கு. அந்த வன்னியர் சிறுமியோட குடும்பம் சூறையாடப்பட்டிருக்கு. என்னது இது? எனக்கு புரியல. எனக்கு இதை பத்தி எவனுமே வாயை திறக்க மாட்டேங்கிறானுங்க. இதுல என்ன மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, இந்த நாங்கெல்லாம் இது சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த இதுல ஏதாவது ஒரு பணம் விழுந்துருச்சுன்னா
நடந்திருக்கிற சம்பவம் என்னன்னே தெரியாம ஆணவ படுகொலைன்னு வந்து பாத்தீங்கன்னா கதறிக்கிட்டு பச்சையா வந்து பாத்தீங்கன்னா காணொலிகளை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க என்னவோ வந்து பாத்தீங்கன்னா செங்குத்தா இருந்தது சட்டத்தை வந்து நேரடியா பார்த்து சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிறுத்துறவனுங்க மாதிரியா வந்து பாத்தீங்கன்னா பேசுறானுங்க. இங்க சட்டம் என்ன சொல்லியிருக்கு, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கு, இது தற்கொலை, இது கொலை கிடையாது. கொலைக்கான எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது. எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாத ஒரு விஷயத்த எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொலையா மாத்த வந்து முயற்சி எடுப்பீங்க? இதுல பாதிக்கப்பட்டது வன்னியர்கள். பாதிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சிறுமியோட குடும்பம். அந்த குடும்பத்தின் மீதே வந்து பாத்தீங்கன்னா என்ன பிசிஆர் வழக்கு போட்டிருக்கீங்க. பிசிஆர் வழக்கு போட்டு வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. போக்சோ வழக்கு போட்டு வந்து பாத்தீங்கன்னா தலித் இளைஞனுடைய குடும்பத்தின் மீது போக்சோ வழக்கு போட்டு அவர்கள் கைது செய்யப்படாம வந்து இருக்காங்க. எப்படி பாதிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா அவன் மட்டும் தானே. ஒரு பொண்ணை ஒரு சீமிய ஏமாத்தி கூட்டிட்டு போய் தற்கொலை பண்ண வச்சிருக்கான். அவனுடைய குடும்பமோ அவன் மீது எந்த ஒரு வழக்கும் வந்து பதியப்படல. இதுதான் சட்டமா? இதுதான் வந்து சட்டமா நான் கேட்கிறேன். தமிழக அரசுல வந்து இருக்கிற ஒட்டுமொத்த பேரும், குறிப்பா விஜய் அவர்களே, பெண் பிள்ளைகளுக்காக பெண்களுக்காகத்தான் நான் வந்து ஆட்சி நடத்துறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையிலோ பல இடங்கள்லயும் பல மேடைகளிலும் பேசுனீங்களே விஜய் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே. ஒரு வன்னியர் சிறுமியை வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து நடக்கப்படாம பாதிக்கப்பட்ட வன்னியர் சிறுமியோட குடும்பத்தின் மீதே வந்து இவ்வளவு வழக்குகள் வந்து போடப்படுதுன்னா இதுதான் சமூக நீதியா? இதுதான் பெண்களுக்கான பாதுகாப்பான வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செய்யற ஆட்சியா? சொல்லுங்க. எப்படி நீங்க வந்து துணை போறீங்க? எப்படி வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா சீரழிக்க இவர்களுடைய பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா போறீங்க? ஓ, அவங்க 2 சீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்க ஒரு மினிஸ்ட்ரியை கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் செய்யறீங்களா? தமிழக வெற்றி கழகமும் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல்வராக இருக்கிற தமிழகத்துடைய முதல்வராக இருக்கிற விஜய் அவர்களே அவங்க 2 சீட் உங்களுக்கு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்றதுக்காக இப்படி வன்னியர் சிறுமி பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு வந்து இருக்கீங்களா? சொல்லுங்க. எப்படி ஒரு வன்னியர் சிறுமிய எப்படி வந்து அவன் காதலிக்கிறதுக்கான வந்து முகாந்திரம் இருக்கு? சட்டம் வந்து அதன்படி வந்து எதுவுமே சொல்லப்படலையே. சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தின் மீது அத்தனை வழக்குகள் போட்டிருக்கீங்க. பிசிஆர் வழக்குல இருந்து இன்னும் வந்து கொலை வழக்கா மாத்தணும்ன்ற பேர் வழி எந்த முகாந்திரமும் இல்லாம இவ்வளவு விஷயங்கள் மாத்துறீங்க அப்படின்னா, கண்ணுக்கு எதிரா நேருக்கு எதிரா இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா, அதாவது இது எதையுமே இல்லாம இருக்கிற எத்தனை குடும்பங்களை வந்து இவர்கள் சீரழிச்சிருப்பாங்க. எத்தனை குடும்பங்கள் வந்து இவர்களால வந்து இப்படியாப்பட்ட வழக்குகளால பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப இதை பற்றிலாம் எந்த ஒரு அரசாங்கமோ எந்த ஒரு வந்து அரசியல்வாதிகளோ யாருமே பேச மாட்டீங்க. இத வாயை திறந்து பேசிட்டா சாதிய வெறியர்கள். இங்க இந்த மயிலாடுதுறை சம்பவத்துல வந்து உண்மையாகவே சாதிய வெறியர்கள் அப்படின்னா 9 வீடுகள் சூறையாடிய தலித் மக்களும், அதே போல 20 வண்டிகளை வந்து பாத்தீங்கன்னா சூறையாடிய அவர்களும், அதாவது ஒரு வன்னியர் சிறுமிய காதலிக்கின்ற போர்வையில ஒரு சிறுமியை கூட்டிட்டு போய் தற்கொலைக்கு தூண்டிருக்கிற அவர்கள் தான் உண்மையாக வந்து மிகப்பெரிய சாதிய வெறியர்கள். ஆனா சாதிய வெறியர்கள் அப்படின்னு யாருக்கு பட்டம் கொடுக்குறாங்க? வன்னியர்களுக்கு. இதுல எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம இருக்கிற வன்னியர்கள் மீது அத்தனை பழி என்னங்க? இதை பத்திலாம் இந்த சோசியல் மீடியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஒரு புறம்போக்கு கூட்டம் இருக்கு பாரு. ஒட்டுமொத்த புறம்போக்கு கூட்டமா வந்து பாத்தீங்கன்னா இது ஆணவ கொலை அப்படின்னு எழுதிட்டு இருக்கிறானுங்க, காணொலிகளை பதிவு பண்றானுங்க. கூச்சமே இல்லையாடா உங்களுக்கு எல்லாம்? கூச்சமே இல்லையாடா? போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லுது. எப்படி ஒரு தற்கொலையை வந்து பாத்தீங்கன்னா இது ஆணவ கொலை அப்படின்னு வந்து பதிவு பண்றீங்க? ஒரு சிறுமியை வந்து கூட்டிட்டு போய் வந்து தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறான்டா ஒருத்தன். அவன் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தோம் அப்படின்றதுக்காக அந்த நியாயத்தை வந்து மறுக்கிறீங்களே. எப்படி அது? எந்த விதத்துல நியாயம்? நீங்க எல்லாம் எப்படி வந்து சோசியல் மீடியாவில் உங்களை சார்ந்து இருக்கிற அவங்களை வந்து நல்லபடியா வந்து எஜுகேட் பண்ணிடுவீங்க? சோசியல் மீடியாவில் சிலலாம் இருக்கிறானுங்க. ஒட்டுமொத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதியை வந்து பாத்தீங்கன்னா போராளிங்க மொத்த பேரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 2 நாளா கதறிட்டு இருந்தானுங்க. ஆணவ கொலைன்னு நேற்று தற்கொலை அப்படின்னு வந்துட்டோன்னு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாடி வாங்கிட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா வீர வணக்கம் போட்டுட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா அடக்கம் பண்ணிட்டீங்க. ஏன் நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொலை அப்படின்னு ட்ரை பண்றீங்களே, எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடியை கூட்டிட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணீங்க? கவினுடைய வந்து பாத்தீங்கன்னா சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா 7 நாள் வச்சுட்டு இருந்தீங்கல்ல, அந்த சம்பவத்துல ஏன் வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய பாடியை வச்சுட்டு இருக்கிறது? நீங்க தான் கொலை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முயற்சி எடுக்கிறீங்களே,
ஏன் வச்சிட்டு இருக்கிறது, ஏன் வச்சுக்காம போயிட்டீங்க அப்படின்னா, அவன் ஏதாவது வந்து பார்த்தா சில்மிசத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16 வயசு சிறுமியை மீது காட்டியிருப்பான். காட்டி 2 பேருமே தற்கொலை வந்து பார்த்தா பண்ணியிருக்காங்க. இவன் வந்து பார்த்தோன்னா அந்த பிள்ளைய வந்து பார்த்தோன்னா முதல்ல சாவடிச்சு தூக்கில மாட்டிட்டு அப்புறம் இவன் சத்தானான்னு தெரியல, ஏதோ ஒரு சொல்லப்படாத ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. ஒருவேளை அந்த சிறுமி வந்து பார்த்தீங்கன்னா கற்பழிக்கப்பட்டிருக்கலாம். கற்பழிக்கப்பட்டு வந்து பார்த்தா அதற்கு பின்னாடி வந்து பார்த்தா தற்கொலைக்கு வந்து பார்த்தா இவன் தூண்டி இருக்கலாம், தற்கொலையை வந்து பார்த்தா செய்யப்பட்டிருக்கலாம். இந்த சம்பவம் வெளியே வந்தா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமா வந்து பார்த்தா அதை மூடி மறைச்சிட்டு இவங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியை வாங்கிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா வீர வழக்கு செலுத்தி முடிச்சிட்டாங்க. நடந்திருக்கிற சம்பவம் இதுவா தான் இருக்கும். ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர்களோ இந்த பணத்தை வச்சு அரசியல் பண்றவனுங்களோ இந்த சாதி ஒழிப்பு போராளிகளோ வெறுமனே வந்து பார்த்தா இதை சும்மாதான் விட்டுற மாட்டானுங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலித் இளைஞன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணின் மீது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுமியின் மீது ஏதோ பண்ணியிருக்கான். அதோடைய பிம்பத்தால தான் இது வெளியே வந்தா நாமெல்லாம் மொத்த பேரை மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை கமுக்கமா வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு சோசியல் மீடியா உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த பெண அரசியலை பண்ணிக்கிட்டு இந்த பெண அரசியலை பண்றத வந்து ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு ஆணவ கொலை குதிச்சுட்டு தெரியுமா, அந்த கூட்டத்துக்கு ஏதாவது ஒரு பதில வந்து கொடுக்கணுன்ற பேர் வழியில இது கொலையா மாத்தலாமா அப்படின்ற முயற்சியை வந்து எடுக்கிறாங்க. இத எனக்கு என்ன பெரிய கொடுமை என்னன்னா, இதை வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு எந்த அந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இன்ஃபுளுன்ஸ் பண்றேன், நான் இவ்வளவு வச்சுட்டு இருக்கிறேன், அவ்வளவு வரைக்கும் சமூக கருத்துக்களை பேசுறேன், இங்க சாதிய கொடுமைகளை பேசுறேன் அப்படின்னு சொல்ற எந்த ஒரு புறம்போக்கு பசங்களும் எந்த ஒரு புறம்போக்கு நாய்களும் இந்த வன்னியர் சிறுமியை வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு எவனையுமே வாயை தொடர்ந்து பேசல. ஒருத்தன் கூட்டிட்டு போய் தற்கொலை வந்து செய்ய வச்சிருக்கிறான் அப்படின்னு எவனுமே பேசல. 1ஆவது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கி பயல்களா வந்து இவனுங்க எல்லாம் இருக்கிறானு. நியாயத்தை பேசுறேன், தர்மத்தை பேசுறேன், உண்மையை பேசுறேன், ஜாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாற்பட்டு பேசுறேன், இதை பேசுறேன், அதை பேசுறேன், இதை நோட்டுறேன், அதை நோட்டுறேன்னு பேசுறேன். எல்லாருமே இந்த சிறுமியோ அந்த சிறுமியோட குடும்பமோ பாதிக்கப்பட்டத அந்த பாதிப்பு அப்படின்னு பேசுறது கூட எவனுமே கிடையாது, ஒருத்த கூட கிடையாது. இதெல்லாம் நாங்க உட்காந்து பேசிட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு தான் மிகப்பெரிய ஜாதி வெறி அப்படின்னு ஒரு டேக வந்து குத்திட்டு போறீங்க. டே, உண்மையா பேசுறதுனால வந்து பாத்தீங்கன்னா எங்கள் மீது வந்து சாதிய வெறிய வந்து ஆட்கள் அப்படின்னு வந்து ஒரு டேக் வந்து போடப்படுதுன்னா எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லடா, உண்மையை பத்தி பேசிக்கிட்டு தானே இருப்போம். நாங்க பாதிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா நாங்கடா, பாதிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா பாதிப்புக்கு உள்ளாக்கணும் வந்து பாத்தீங்கன்னா அவன்டா. ஆனா பாதிப்புக்கு உள்ளாக்கணும் அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நியாயம் இருக்குன்னு நீங்க உட்காந்துக்கிட்ட வந்து பேசுறீங்க. ஆனா பாதிக்கப்பட்ட சிறுமியோ சிறுமியோட குடும்பமோ இன்னைக்கு வழக்குல வந்து அந்த குடும்பமே சதைஞ்சிருக்குது. அந்த ஒற்றை பிள்ளைய வந்து பெற்ற அந்த குடும்பம் வந்து இன்னைக்கு மொத்தமா வந்து சூறையாடப்பட்டிருக்கு அனைத்து விதத்திலையும். அப்ப அவங்க எல்லாம் மக்கள் கிடையாதா? அவங்களுக்கு கஷ்டம் கிடையாதா? அவங்களுக்கு எல்லாம் எந்த நியாய தர்மமே கிடையாதா? ஒரு சிறுமியை வந்து காதல் வயப்பட வைக்கிறதுக்கு எந்த சட்டடா வந்து இங்க வந்து துணை போகுது சொல்லுங்கடா. காதலுக்கு கண்ணு இல்ல, காதலுக்கு இது இல்ல, காத்துக்கு வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா இது இல்லையோ காதலுக்கும் அது மாதிரி இல்லை அப்படின்னு என்னடா கூச்சமே இல்லாம பேசுறீங்க. இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, இந்த சினிமா டைரக்டரா இருக்கிற ரஞ்சித் அறிக்கை விடுறான், உண்மையாகவே நீ எல்லாம் மனுஷனா இருந்தா, நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்களா இருந்தா அந்த சிறுமிக்காக வந்து பாத்தீங்கன்னா வாயை திறந்து பேசிருக்கணுமா இல்லையா? ஒரு தற்கொலை எப்படி வந்து பாத்தீங்கன்னா கொலை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆணவ கொலை அப்படின்னு எப்படி எழுதுவீங்க, எப்படி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவீங்க? ஒரு சிறுமியை வந்து பாத்தீங்கன்னா தற்கொலைக்கு தூண்டி இருக்கான், தற்கொலை வந்து செய்ய வச்சிருக்கிறான் உன் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் 19 வயசு பையன். அப்ப அவன் மீது வந்து குற்றம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட வந்து பேச மாட்டிருக்கீங்களே. அப்ப இதுக்கு பேர் என்ன? சாதி வெறி தானே. இதுக்கு பேர் வந்து மிகப்பெரிய சாதிய வெறியோட கண்ணோட்டம் தானே. இதெல்லாம் கண்ணோட்டமா இல்லையா? ரஞ்சித் அவர்களே சொல்லுங்க, என்ன நியாய தர்மம் வந்து நீங்க எல்லாம் பேசுறீங்க? என்ன வந்து சமூக நீதியை பேசுறீங்க? என்ன பிரச்சனையை பேசுறீங்க? பாதிக்கப்பட்டது இன்னொரு சமூகமா இருந்தா கூட எதிர்த்தரப்புல வந்து பாத்தீங்கன்னா உங்கள் சமூகத்தை சார்ந்தவன் வந்து பாத்தீங்கன்னா கொலையே பண்ணிருந்தா கூட அவன் முன்னாடி நிக்கிறீங்களே, எனக்கு புரியலையே. இன்னும் சொல்ல போனா இது தற்கொலை அப்படின்னு கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடாது. ஒரு வன்னியர் சிறுமியை வந்து பாத்தீங்கன்னா காதல் என்ற போர்வையில அவன் கொலை பண்ணியிருக்கான். புரியுதுங்களா? கொலை பண்றதுக்கு தூண்டி இருக்கான் அவன். காதல் என்ற போர்வையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேடயத்தை பயன்படுத்தி கொலையே பண்ணியிருக்கான் ஒரு வன்னியர் சிறுமிய, ஒரு சிறுமிய. இதை பத்திலாம் எவனுமே வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்களே. ரஞ்சித் முதல் திருமா வரை இன்னும் இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே
இன்னும் சோசியல் மீடியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த இன்ஃபுளுசர்ஸ் உண்மையாவே உங்களுக்கு உண்மை தன்மையை வந்து பேசணுன்ற எண்ணம் இருக்குதானே? ஏன்டா வாயை திறந்து கூட பேச மாட்டேங்கிறீங்க? என்ன பண்றது? புத்தி இல்லாத இந்த வன்னியர் சமூகம், விழிப்புணர்வு இல்லாத இந்த வன்னியர் சமூகம், அவன் வந்து இப்படி பண்ணும்போதே போக்சோ வழக்கில் அவனை தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருந்தா, லாடம் கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா போயிருக்காது, இன்னொரு உயிர்களும் வந்து போயிருக்காது. புரியுதா இல்லைங்களா? எந்த புத்தியும் இல்லாம விழிப்புணர்வு இல்லாம போறவனுக்கு ஓட்டை போட்டுக்கிட்டு, கண்டவனுக்கு ஓட்டை போட்டுக்கிட்டு, கண்டவன் பின்னாடி போய் நின்னுக்கிட்டு, சினிமாக்காரன் பின்னாடி போய் நின்னுக்கிட்டு ஓட்டை போட்டுட்டு இந்த பள்ளி சமூகம் இந்த வன்னியர் சமூகம் நின்னுகிட்டு இருந்தா இப்படிதான் வேடிக்கை பார்க்கணும். இப்படிதான் வேடிக்கை பார்க்கணும். பாதிப்பு வரும்போது மட்டும்தான் குறிப்பிட்ட ஒரு கட்சியும் குறிப்பிட்ட வந்து சங்கத்தையும் கேள்வி கேட்க தெரிஞ்ச வன்னியர்களுக்கு அவர்களுக்காக ஓட்டு போனா அவங்க பின்னாடி நிக்கணும்னு எந்த எண்ணமும் வர்றது கிடையாது. பாதிப்புன்னு வந்தா மட்டும்தான். ஒரு தற்கொலைய கொலையா வந்து மாத்த துடிக்கிறான் இன்னொரு பக்கத்துல இருக்கிற ஒரு அரசியல் கட்சி. ஆனா இங்க இவ்வளவு விஷயம் இருந்தாலும் பேசுறதுக்கு ஆள் கிடையாது. எவ்வளவு பெரிய முட்டாளா வந்து வன்னியர்கள் இருக்கீங்கன்னு புரியுதா? இன்னும் சொல்ல போனா வன்னியர் பெண்கள் படிச்சிருக்கிற வந்து பிள்ளைங்க, உங்களுக்கு எல்லாம் புத்தி, சூடு, சொரண, மானம், ஈனம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு எல்லாம் திருந்தல அப்படின்னா ஒன்னும் சொல்ல முடியாது. அவ்வளவு கோபம் இருக்கு எனக்கு, அவ்வளவு கோபம் வருது. படிக்கிற வயசுல உங்களுக்கு என்ன வந்து காதல் வேண்டி கிடக்கு. பெற்றோர்களை எதிர்த்து வந்து என்ன புடிங்கி தெளிவான் அவன் வந்து ஒருவேளை சோறு போடுவான் அவன். சொல்லு பார்க்கலாம், என்ன காதல் வேண்டி கிடக்குது உங்களுக்கு? பெற்றோர்களை தாண்டி இன்னைக்கு பெற்றோர்கள் வந்து நடுத்தரவு நின்று இருக்கிறாங்க. குற்றமே கிடையாது உங்களுக்கு எல்லாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் கூசவே கூசாதா? என்னது இது? எவ்வளவு பெரிய பாதிப்பை வந்து ஒரு சமூகத்துக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க. வன்னியர் பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, ஒட்டுமொத்த பேரையும் சொல்ல, இப்படியாப்பட்ட சிந்தனையில இருக்கிற ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களை நோக்கி தான் இந்த இப்படி யாராவது எங்கேயாவது இருந்தீங்கன்னா புத்தியோட வந்து இருந்துக்குங்க, விழிப்புணர்வோட இருந்துக்குங்க. புரியுதா இல்லையா? அவன் நல்லவன் அப்படி நினைச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அவன் ஒட்டுமொத்த பேரை வந்து அவன் குடும்பத்தை வந்து கூண்டுல ஏத்திடுவான், இல்லைன்னா வந்து வழக்கு போட்டு வந்து குடும்பத்தை நடுத்தரவுல வந்து எடுத்துட்டு வந்து நிறுத்திடுவானுங்க. இதை பார்த்து உங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த சமூகம் அழிவு நோக்கி தான் போகும். இதையெல்லாம் தாண்டி ஒரு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த சமூகத்துக்குள்ள பல லாயர்கள் இருப்பீங்க, வக்கீல்கள் இருப்பீங்க. ஒரு சிறுமி, வன்னியர் கூட வச்சுக்காதீங்க, ஒரு சிறுமி, 16 வயசு சிறுமிய ஒருத்த வந்து தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறான், தற்கொலை செய்ய வச்சிருக்கிறான். அது கொலையாதான் வந்து இங்க பாவிக்கப்படணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது தானே. போக்சோ அவன் மீது வந்து பாயின் தானே, அந்த குடும்பத்தின் மீது பாயின் தானே. பொதுநல வழக்கு யாருமே போட மாட்டேங்கிறீங்களே. லாயர்ஸா இருக்கிற வன்னியர்கள், நீங்களாம் லாயரா இருந்து எந்த நியாயத்தை வந்து இந்த சமூகத்துக்கு கொடுத்துருவீங்க? அவ்வளவு பயமா? ஒரு பொதுநல வழக்கு கூட போடுறதுக்கு இந்த சமூகத்துக்குள்ள லாயர்ஸ் கிடையாது அப்படின்னா, வக்கீல்கள் கிடையாது அப்படின்னா, நீங்க எல்லாம் இந்த சமூகத்துல பிறந்து என்ன பிரயோஜனம், என்ன நியாயம் சொல்லுங்க? நம்ம வீட்டு பிள்ளை இப்படி பாதிக்கப்பட்டிருந்தா இப்படிதான் வேடிக்கை பார்ப்போமா நம்ம? சொல்லுங்க. அப்ப அந்த பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை கிடையாதா? 16 வயசு சிறுமி கிடையாதா? அப்ப அந்த பிள்ளைகளுக்கான வந்து அந்த குடும்பத்துக்கான நியாயத்தை யார் பேசுவீங்க? யார் வழக்கு போடுவீங்க? தற்கொலையை கொலையா தோன்றதுக்கு அவ்வளவு பேர் வழக்கு போடுறான். ஆனா ஒரு தற்கொலையே கிடையாது, கொலை. ஒரு வன்னியர் சிறுமியை வந்து காதல் என்ற போர்வையில கொலை பண்ணியிருக்கான். இதையே வந்து வழக்கு போட மாட்டேங்கிறீங்க. எங்க இருக்கிறீங்க? எந்த பொந்துக்குள்ள, எந்த சந்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்கீங்க? யாருக்காக நீங்க எல்லாம் போராடுறீங்க? சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லிடுங்க. இவ்வளவு பணம் கொடுத்தாதான் நாங்கெல்லாம் வந்து சமூகத்துக்காக இருந்தாலும் வந்து வழக்கு போடும் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் அக்கறையே கிடையாதா? சட்டம் படிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் அக்கறையே கிடையாதா? ஒரு மாவட்டத்துல, ஒரு இடத்துல, சரி அதை கூட பண்ண மாட்டீங்க. இந்த சமூகத்தை நோக்கி அவ்வளவு கேள்விகளை வந்து அவ்வளவு வந்து அநாகரிகமாக அவ்வளவு பேர் பேசிட்டு இருக்கான். வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் இருக்கு. பச்சை பச்சை கெட்ட வார்த்தையில ஒருத்த வந்து வீடியோ போட்டு வச்சிருக்கான். ஒரு சின்ன பையன் அசிங்கமான முறையில பெண்களுடைய வந்து குறிப்பிட்ட வந்து அந்தரங்க விஷயத்தெல்லாம் பேசி ஒருத்தன் வீடியோ போட்டு வச்சிருக்கான் இந்த சமூகத்துக்கு எதிராக. அதெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியாதா? அதை நோக்கி வந்து எந்த வழக்குமே, ஒரு பொதுநல வழக்கு கூட போட மாட்டீங்களா? சொல்லுங்க. லாயர்ஸா இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் கட்சி வச்சிருக்கீங்க, இயக்கம் வச்சிருக்கிறீங்க, வச்சு என்ன பிரயோஜனம்? எதுக்கு இருக்கிறீங்க நீங்களா? பொதுப்படியா ஒரு வழக்கு போடுறது கூட நீங்களாம் இல்லை அப்படின்னா உங்களை எப்படி இந்த சமூகம் நம்பும்? உங்களை எப்படி நாங்களாம் நம்பணும்? சொல்லுங்க. எந்த விதத்துல நாங்களாம் நம்பணும்? எதுக்குமே எதுவுமே செய்ய மாட்டீங்க. அப்புறம் எப்படி நாங்க நம்புவோம்? எப்படி நாங்களாம் ஓட்டு போடுவோம்? எப்படி உங்க பின்னாடி வருவோம்? எப்படி உங்களை தலைவர்களா நாங்களாம் பார்ப்போம்? சொல்லுங்க. எதையுமே பண்ண மாட்டீங்க. அவ்வளவு கோபம் இருக்கு.
2 நாட்களா அவ்வளவு வருத்தம் இருக்கு. நானும் நேத்து இருந்து பாக்குறேங்க. நான் நேத்து எந்த காணொலியும் நான் பேசல. இங்க முக்கிய காரணம் என்னன்னா, யாரெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு வேடிக்கை பார்த்தேன். குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் இதை பத்தி வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கு. இந்த சமூகம் தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம். எத்தனை பேர் இதை பத்தி வந்து பொது தளத்துல எல்லாருமே தான் இயங்குறீங்க. உங்களோட கருத்துக்களை வந்து சொல்ல வேண்டியதானே. ஒரு சிறுமி எப்படி வந்து பாதிக்கப்பட்டிருக்கா எப்படி அப்படின்றது பேசுங்களேன், வாயை திறந்து பேசுங்களேன். எங்க வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து பிரச்சனை ஆகுது? எல்லாரும் சோசியல் மீடியால இருக்கீங்க தானே. என்ன முகம் காட்டி பேசுறதுல என்ன பிரச்சனை? உண்மையை தானே பேசுறீங்க, நியாயத்தை தானே பேசுறீங்க, தர்மத்தை தானே பேசுறீங்க, இருக்கிற உண்மையை தானே பேசுறீங்க. இதுல என்ன வந்து பிரச்சனை? நாளைக்கு நம்ம வீட்டுக்கு இது வராதா? நம்ம வீட்டு பிள்ளைக்கு இது நடக்காதா? இதுவும் நம்ம வீட்டு பிள்ளை தானே. நம்ம வீட்டு பிள்ளை தானே. அந்த 16 வயசு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை தானே. நம்ம வீட்டு பிள்ளைய வந்து காதல் என்ற போரையில கூட்டிட்டு போய் தற்கொலைக்கு தூண்டி கொலையா பண்ணியிருக்கலாம். கொலைதான் அது, தற்கொலை கூட கிடையாது. எப்படி இது தற்கொலையா மாறும்? போங்க. இந்த சமூகத்துக்கு புத்தியும் கிடையாது, விழிப்புணர்வு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டு சினிமாக்காரன் பின்னாடி வந்து ஓடுங்க. இப்படியே ஓடிட்டு இருங்க. ஒன்னும் வந்து நொட்ட போறதுக்குள்ள. இந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, இப்படியாப்பட்ட விஷயங்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே வந்து இந்த சமூகம் கிடைக்காது. ஏன்னா நவீனா முதல், திலகவதி முதல், சரஸ்வதி முதல், இன்னைக்கு வந்து இந்த பிரியதர்ஷினி வரைக்கும் வந்து இது நீளுது. இது நீண்டுகிட்டே போகுது. நவீனா பிரச்சனை நடந்துச்சு, ஓ இதுக்கு மேல அப்புறம் வந்து சமூகம் உருப்புட்டுறோம், விழிப்புணர்வோட இருக்கும் அப்படின்னு ஒண்ணு இல்ல. திலகவதி நடந்துச்சு, ஒண்ணு இல்ல. சரஸ்வதி ஒழிஞ்சு, பிரியதர்ஷினி, இப்படி தொடர்ந்துகிட்டே போகுது இந்த சமூகம். எதுக்குமே ஒரு தீர்வா இல்லை இந்த சமூகம். விழிப்புணர்வா இல்ல, ஒன்னா இல்ல, ஒற்றுமை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பாதிக்கப்பட்டது நம்ம. ஆனா நம்மள சாதி வெறியனுங்க வந்து சித்தரிச்சிட்டு இருக்கிறானுங்க. எவ்வளவு கொடூரமான வந்து இது செயல். பாதிக்கப்பட்டது ஒரு வன்னியர் சிறுமி, 16 வயசு புள்ள. ஆனா இந்த சமூகத்துக்கு தான் அவ்வளவு அவச்சொற்கள், அவ்வளவு பெயர்கள். அப்ப அதை பத்தி எல்லாம் வாய்ஸ் அவுட் பண்றது இந்த ஜாதியில யாருமே இல்லை, சமூகத்துல யாருமே இல்லை. அப்ப எதுக்கியா நாம எல்லாம் வன்னியரா போறோம்? எதுக்கியா நாம எல்லாம் வந்து அண்ணன் தம்பியா இருக்கிறோம், மாமச்சானா இருக்கிறோம்? எதுக்கியா சொந்த பந்தம்? எதுக்கியா வக்கீலுக்கு படிச்சீங்க? எதுக்கியா நீங்க எல்லாம் வக்கீலா இருக்கிறீங்க? எதுக்கியா அரசியல்வாதிகளா இருக்கிறீங்க? எதுக்கியா நாங்கெல்லாம் வந்து ஊர்ல வந்து பெரிய ஆட்கள் அப்படின்னு வந்து எதுக்கியா நீங்க எல்லாம் இருக்கீங்க? வாயை தொடர்ந்து பேச மாட்டீங்க, இதை பத்தி பேச மாட்டீங்க, விழிப்புணர்வு கொடுக்க மாட்டீங்க, பிள்ளைகளுக்கான எந்த விஷயமும் பண்ண மாட்டீங்க, படிச்சிருக்கிற பிள்ளைங்களும் வாயை தொடர்ந்து பேச மாட்டீங்க. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு பிரச்சனை அப்படின்னா இதே ஜாதியில இருக்கிற அவங்க எல்லாம் வாய் சொல்ற, ஐயோ எங்க அண்ணனை இப்படி சொல்றாங்க அப்படி சொல்ற. ஏன்டா இவ்வளவு பெரிய பிரச்சனை, ஒரு வன்னியர் சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கிறா, எங்கடா நீங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்க? எந்த பொந்துடா வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடா. நமக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா இது ஆணவ கொலை, இது கொலை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணணும் அப்படின்னு 2 நாட்களாக போராடுறான். அந்த போராட்டத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா அந்த வன்னியர் சிறுமியோட குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பா யாருமே இல்லையே. எவ்வளவு நம்ம பின்தங்கி இருக்கும் பாருங்க. அரசியல் இருந்து, அதே போல வந்து சட்டத்தின் வாயிலாக இருந்து, அனைத்து விஷயத்துல எவ்வளவு பின்தங்கி இருக்கும் அப்படின்றத புத்தியோட இருந்தா வந்து பொழைச்சிக்கு. வேற எதுவும் சொல்ல முடியாது, வேற எதுவும் சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய கோவம் இருக்கு, அவ்வளவு வருத்தம் இருக்கு. பொருளாதாரம் வச்சிருக்கிறவனும் இதை முன்னெடுக்கிறது இல்ல, இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிறவனு வந்து பெருசா முன்னெடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க நாமெல்லாம் எதுக்குங்க நாமெல்லாம் இருக்கோம்? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்குங்க நாமெல்லாம் வாழ்றோம்? நம்ம வீட்டில் நடந்தா மட்டும்தான். அந்த 16 வயசு புள்ள நம்ம வீட்டு புள்ளையா இல்லையே, புள்ள இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எனக்கு மட்டும்தான் வந்து கோவம் வரும் இந்த ஜாதிக்குள்ள இருக்கிற, மத்தவங்களுக்கு யாருக்குமே கோவம். ஏன் அப்படியே போற போக்குல தள்ளிட்டு போறீங்க? இது சொல்றதுக்கு இல்ல, என்ன போய் சொல்ல முடியும்? அவ்வளவு காணொளிகள், அவ்வளவு விஷயங்களை இந்த சமூகத்துக்கு உட்கார்ந்துகிட்டு கத்தி கத்தி சொன்னாலும் காதுல வாங்காம இந்த சமூகம் கடந்து போகுது பாருங்க. அப்படி கடந்து போகும்போது இப்படியாப்பட்ட பாதிப்புகள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் முடியாது. புத்தி ஒண்ணு இருந்தா, விழிப்புணர்வு ஒண்ணு இருந்தா இதெல்லாம் நடக்காது. அதான் இல்லையே. எவனோ கத்திட்டு போறான், எங்கேயோ கத்திட்டு இருக்கிறான், நமக்கு என்ன பிரச்சனை? அப்படின்ற இடத்துலதான் இந்த சமூகம் இருக்குது, வாழுது. அப்படி வாழும் பட்சத்துல நாளை உங்களுக்கு நடந்தாலும் நான் பேசுவேன். ஆனா அன்னைக்கு உங்களுக்கு நடக்கும்போது அந்த வழி தெரியும். நான் இதுக்கு முன்னாடியே சொல்றேன், இது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு முடிவுகள் எடுத்து இந்த சமூகம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஆனா யாரும் காதுல வாங்காம அப்படியே போனோம் அப்படின்னா இந்த பாதிப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கும். நவீனா, திலகவதி, சரஸ்வதி, பிரியதர்ஷினி அப்படின்னு இந்த சமூகத்துல இருக்கிற பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கும். இது ஸ்டாப் ஆகாது. அவ்வளவுதான் சொல்லுவேன், அவ்வளவுதான் சொல்லவும் முடியும். நன்றி, நன்றி, நன்றி.
சுத்தமான பள்ளி பயனாளி